சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்குள் சென்ற அதிமுகவின் நிர்வாகிகள் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி என்னதான் செய்ய உள்ளார் அதிமுகவின் வெற்றிக்கு என்ற ஒரு கேள்வியும் இங்கு முன்வைக்கப்படுகிறதல்லவா? ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கிறது. தொடர் தோல்வியின் காரணமாக அதிமுகவின் நிலைமை மிக பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறது. ஒன்று, அதிமுகவை மீண்டும் இணையுங்கள். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பிற கட்சியில் இணைந்தாவது தொண்டர்கள் உங்கள் மீது முழுமையான நம்பிக்கையுடன் களத்தில் இறங்குவார்கள். ஆனால் ஓபிஎஸும் சரி, செங்கோட்டையனும் சரி, டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் அனைவருமே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர்களுக்கென்று தனி ஆதரவாளர்களையும் தொண்டர்களையும் வைத்திருக்கிறார்கள். ஏன், அதிமுகவில் உங்களது அணியில் இருக்கக்கூடிய சில மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களுமே அவர்களிடம் தொடர்பில் தான் உள்ளார்கள். இப்படி 3 பக்கமும் சிக்கலாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிமுக எப்படிதான் வெற்றியடையும் என்ற கேள்வியே தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கே சென்று அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். 6 மாதங்கள் என்பது கண்மூடி திறக்கும் போதே மறைந்துவிடும். மக்களிடம் பிரச்சனைகளை எப்படி கூறி திமுகவிற்கு எதிராக ஓட்டுக்களை பெற முடியும்? முதலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்தால்தான் களத்தில் திமுக தான் நமது எதிரி என்பதை முன்வைத்து பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும். நீங்கள் 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. மக்கள் அதற்கான ஆதரவுகளையும் தருகிறார்கள். ஆனால் அது ஓட்டாக மாறுமா? எத்தனை சதவீதம் உயரும்? ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக எத்தனை சதவீத மக்கள் இருக்கிறார்கள்? சசிகலாவிற்கு ஆதரவாக எத்தனை சதவீத மக்கள் இருக்கிறார்கள்? சரி, ஓபிஎஸ் அவர்கள் தனது பின்னால் ஆதரவாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இல்லை என்றால் ராமநாதபுரம் தொகுதியில் எப்படி 2வது இடம்? ஆனால் அதிமுகவோ அங்கு 3வது இடம். சுமார் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுக்களை ஓபிஎஸ்ஸால், அதுவும் சுயேட்சை சின்னத்தால் எப்படி பெற முடிந்தது? தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது இந்த ஒற்றை தேர்தலை போதுமானதாக அமைந்துள்ளது என்று எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுகவின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி வீட்டிற்கு சென்று அதிமுகவின் நிர்வாகிகள் பேசியது சரியா தவறா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள்.